ஏண்டா பாளையத்தான் ஏஞ்சாமே உனக்கு பொண்ணு பார்க்க போனியே என்னடா ஆச்சு? அது ஏஞ்சாமே கேக்குற பொண்ணு பார்க்க போனா வாசல்ல ஒரு வயசானமா நின்னுட்டாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. பொண்ணு இல்லங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். பொண்ணு அந்த அம்மா குழந்தை மாதிரி வைக்கப்பட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா ஏன்டா உள்ள ஓடினாங்க? அப்புறம் சாமி தெரிஞ்சது அந்த அம்மா தான் பொண்ணா. அட கிரகச்சாரமே. அப்புறம் என்ன அங்க எடுத்த ஓட்டம் ஆளை பார்த்தோன்னு நின்ன. அங்க யார பாக்க நின்ன? அதான் சாமி சிம்பாட்டா மூசுண்டமா தான் அண்ணில இல்ல அணில ஓனான விஷயத்த சொல்றேன். அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னாங்க. சரி வந்தவர்கள் அதே மாதிரி பாத்தலாமன்னு அங்க போய் பார்த்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதையே முடிச்சலான்னு பாயில உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கையில மோட்டுன்னு வந்தா கபான்னு பாஞ்சு வாங்கினேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஏங்கோ உங்க புள்ள வரலையா அப்படின்னு கேட்டா. புள்ளையா அப்படின்னு. ஆமாங்க நீங்க வேற மாப்பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு கேட்டா சாமி. ஐயோ அப்புறம் என்ன ஏற்கனவே சொன்ன வயசான கேஸ் அதான் நம்ம கரெக்டுன்னு அதையே பேசி முடிச்சுட்டேன். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சாமி. அப்ப நான் வரேங்க. போயிட்டு வா. சொல்லுங்க. நம்ம கெங்காவோட கல்யாணத்தை காலகாலத்துல நடத்தலான்னு தீர்மானிச்சோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது விஷயமா தான் சேர்த்து உங்கள்கிட்ட பேசணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல ஆத்துக்காரி பேர்ல ஒரு காணி நிலம் இருக்கணும். மஞ்ச காணி நிலம். ஆமா உங்க மூலியமா வித்து கொடுத்தேன்னா கெங்காவோட கல்யாணத்தை நடத்த காசியா இருக்கும். மஞ்சக்காணி நிலத்தை விற்க சொல்றீரே அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் என்ன செய்யறது? விளையிற மண்ணை விட வாழப்போற பொண்ணுதானே நமக்கு முக்கியம். அவ புக்காத்துல பெத்து சுகமா இருந்தான்னா அதுவே எனக்கு சொத்து சுகம் எல்லாம். என்னப்பா என்ன இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கே? ஒண்ணும் இல்லம்மா நம்ம கங்கா கல்யாண விஷயமா சொல்லிட்டு இருந்தார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். என்ன அம்மா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் வரேன். நம்ம கங்காவுக்கு வர பார்த்தாச்சா? ஆமா அபிராமியோட அத்திம்பரோட பிள்ளை கோவில்ல அர்ச்சகரா இருக்கான். அர்ச்சகரா? நல்லா யோஜனை பண்ணினதுக்கு அப்புறம் எதையும் செய்யறாப்பா. பாவம் கங்கா பிறந்தாத்துக்குதான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. போற இடத்துலயாவது நிம்மதியா இருக்க வேண்டாமா? 30 ரூபாய் சம்பளமும் 3 வேளை பிரசாதமும் கொண்டு வர ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு என்னடா பிரயோஜனத்தை பார்க்க போறாவ? நம்ம கையில என்ன மாமி இருக்கு? ஏதோ என் சக்தி அனுச்சார வரன் பார்த்தேன். அவ பிராப்தம் இப்படியோ பகவான் அவளை யாரோட முடிச்சு போட்டிருக்கானோ. ஒரு நாய் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டா குழந்தை. இந்த ஆளில கவலை இருக்கு பாரு. கவலையா? ஐயோ நிக்கடி. ஏமாந்துட்டியா? உன் தாவணிங்கடி. அதானே. ஐயோ என் தாவணி தண்ணியோட போயிடுத்தடி. நான் இப்ப எப்படியா ஆத்துக்கு போறது? கவலைப்படாதடி. அந்த காலத்துல இலைய கட்டிட்டு தான் வாழ்ந்தாளா. தலைவாழை இலையா பறிச்சு தாவணியா சுத்திட்டு போ. ஏய் வளர வயசுல இப்படி சிரிச்சுட்டே இருந்தா வாழ். ஏய் எங்கடி போற? இருடி வர. இவ எப்போ இப்படிதான். நீ ஓடி. ஆமா இங்கே வந்து ஆத்தங்கரைக்கு எதுக்கு வருவாங்க? குளிக்கத்தான். ஆமா நீங்க குளிக்க வந்தேளா என்னோட குள்ளாவ வந்தேளான்னு எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன சொல்லுவேன். ராத்திரி என் கணவன் வந்து படுத்த பாட்டுக்கு இந்த ஆத்துக்கு இல்ல நான் உங்க ஆத்துக்கே ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? நான் மட்டும் தூங்கினேனா? ஐயோ நீ கங்கா அனாவசியமா இப்போ கண் முடிச்சிடாதே. அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு விடிய விடிய முடித்தான். மூஞ்சி பாரு சந்திக்கிறதுக்கே தகராறு. இந்த சாந்தி முகூர்த்தம் வேற. யாராவது பார்க்க போறா? பாக்கட்டுமே. நான் மாத்திர போய் சொல்லிடுவா. சொல்லட்டுமே. ரொம்ப சௌகரியமா போச்சு. அவளே நான் மாத்துக்கு போய் சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கட்டுமே. கூப்பிடுறானா? கோவில் வாங்கோ அங்க பேசுவோம். மறந்துடாத நான் கோயில் வாசல்லே நின்று இருப்பேன். தவங்கறக்கு வச்சிடாத. சொன்ன மாதிரியே தவங்கறக்கு வச்சு
ஏன் எனக்காக காத்திருந்தா என்னவா? காத்திருந்து என் கால் வீங்கி போச்சு. வா உட்கார்ந்து பேசுவோம். வேண்டாம் வேண்டாம், பிரதர்ஷனம் பண்ணிட்டே பேசலாம். ஆமா, கோவிலுக்கு வாங்க, ஏதோ குட்டி அழுக்கிறேன்னு சொன்னியே, சொல்லு. யாரோ வரா. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சிசுவர்ணம் சதுர்புஜம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஆமா, நேற்றுக்கு நான் டவுனுக்கு போயிருந்தேன் இல்லையோ, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பாக்கலாம். எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. யாரோ வரா. ஸ்ரீராഘவம் தசரதாத்மதம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலம் ரத்னதீபம் ஆஜானு பாஹும் அரவிந்த தடாயதாட்சம் ராமம் நிசாகர. ஆமா, எனக்காக என்னவோ வாழ்ந்து வந்திருக்கேன்னு சொன்னே, என்ன அது? அது இங்க சொல்ல விஷயம் இல்லடி. வா அங்க போலாம். வா 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 வா, சீக்கிரம் வா. வாடி. என்ன எவ்வளவு அவசரம்? சொல்ல உட்கார். சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வந்து? கொஞ்சம் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம போய் போய் இதைய வாங்கிட்டு கர்மம். இத வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு நோக்கு என்னடி தெரியும். கடைக்காரன் பாட்டுக்கு சைதன்னான்னு கேட்டுட்டான். நீக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. போதும் போதும், தூக்கி இருங்க. என்னடி பெருசா பிகு பண்ற? யாரோ வரா. श्री वेंकटेश श्रीवासो लक्ष्मीपति रणमय ओम तोसो जगन्नंदो गोविंद ससदो प्रभु शेषादि निलयो देवकेशवो मधुसूदन अमृतो मा. ए गंगा வாடி வாடி வாடி. நீங்க பாடிட்டே இருங்க. ஓடிட்டே இருங்க. சாமி, என்ன பாட்டி? இந்த ஆத்துல பசு தண்ணி போட்டுருக்கு, பாட்டி சீமா கொடுத்தான்னு சொல்லி இதை கங்காத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சீ கழுதே, பக்கத்துல பாண்டி வழியாக போது காரணம் வைக்கிற கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அந்த கழுதைக்கு யாருங்க என்ன வேலை சொல்றதுன்னு புரியறதில்ல. பாவம், நோக்கத்துக்கு விழிச்சமோ என்ன கொடுத்துரு, நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன். மாமி 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 மாமி. என்னடா மாமி இங்க நின்னுட்டு இருக்க? சுத்தி சுத்தி மாமிங்கிற. இந்த ஆத்துல வேற மாமி ஏதுடா? அதானே மாமி, எங்க ஆட்டு கண்ணுக்குட்டி முத கண்ணு போட்டு பால் கறந்தது. என்னடா உணர்ற? கண்ணு குட்டி பால் கறந்ததா? இல்ல பசு, இல்ல மாடு, இல்ல தண்ணு, இல்ல பா. உன் பேரை நீயே சொல்லிக்க. காசி பாட்டி சீம்பால் கொடுத்துருப்பாளா? ஆமா ஆமா, உங்க ஆத்துலதான் ஒரு விஸ்கா இருக்கே, அதண்ட கொடுத்துருக்க வேண்டியதானே? அவ என்ன கொடுத்தா? இல்ல என்னதான் கொடுத்தா? அவ கொடுத்தா. ஒன்னண்ட போய் கொடுத்தா பாரு. ஐயோ ஐயோ பாவம். ஏமாவி இத்தனை நேரம் தனியாக மாவுக்கு இந்த சொம்பு கொடுங்க, உலகை கொடுங்க. எதுக்கு அப்படி? ஓகே சொன்னா வேண்டாம். பரவாயில்ல கொடுங்க. ஆமா, அந்த கண்ணை குட்டிங்க அதை ஏன்டா அப்படி கேக்குறேன்? மரிசார் கட்டி விடுன்னு சொன்னா, கல்யாணத்தப்பதான் கட்டிக்குவான்னு சொன்னேன். அடம் பிடிச்சா, சரின்னு கட்டி விட்ட பாரு. வெக்கப்பட்டு அரைக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருக்கா. அடிக்கங்க இங்க வாடி, யார் வந்திருக்கா வந்து பாரு. அப்படி பாக்குறேன்? எங்க ஏன் அங்கேயே நிக்கிறேன்? வாடிங்க. அவன் என்ன அந்நியமா இருக்கல? வாடி. வாங்க கங்கா மாமி, வாங்க. அச்சி மாறி என்ன மாமி தனியா மாவு வச்சுட்டு இருக்கா, நீ போய் உள்ள மறைஞ்சிட்டு இருக்கியே. புள்ளி வாழ்க்கைய இடி மாவே. என்ன அப்படி கொண்டு இப்படி மிரட்டுற? அப்ப இல்ல மாமி, நீங்க உள்ள போங்கம்மா. உள்ள பால் வச்சுட்டு ஏதாவது கைக்காரர் இருந்தா அதையும் முடிச்சுட்டு வாங்க. அவனை ஒண்ணும் சொல்லாத. இல்ல மிரட்டலா? நம்ம பிள்ளை இருக்குது. ஆமா, எங்க வந்தே? உன் மொத்த கொட்ட கண்ணை பார்க்க வந்திருக்கேன். பாருங்க, இந்த பாருங்க, இனிமே இப்படி சொன்ன என்னடி செய்வேன்? பெரிய கண்ணகி மத்தி குச்சி இல்லாம பார்க்க வச்சிருவேன். போய் ஒரு பொம்மநாட்டுக்காக உலக்க பிடிக்கல வெக்கமா இல்ல? இது சாதாரண வழக்கிலடி, நம்ம காதல் சாம்ராஜ்ய செங்கோல். என்னாச்சு? அவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்பாங்க, இவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்னு இப்பதான் புரியுது. ஏடி பின்ன பித்தமா வரும். ஆமா ஆமா.
என்னடி சத்தம்? என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? கால் கட்டு போட்டு இருக்க. அடி அசம்பந்தம், அச்சு பிச்சுன்னு உளராத. கால்ல அடிபட்டுட்டா அதான் கட்டு போடுறியா? இத போய் கால் கட்டுன்னு சொல்லிட்டியே. கால் கட்டுன்னா என்ன தெரியுமா? அவன் ஆம்படையா, நீ ஆம்படையான்னு அர்த்தம். புரியுதா? எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் வரேன். இந்தப்பா பாத்திரம் தட்ட வாங்கிக்கோ. கொடுங்க. அப்புறம் கங்கா பாட்டி இந்த வீணை வாசிக்கு வர சொன்னா. வீணை நானும் எவ்வளவோ நாகவாசம் பண்றவரை பாத்திருக்கேன். ஆனா உன்னுடைய விரல்கள் அந்த வீணை மீட்டத்தை நானுதாமே கேட்கலாம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அப்பா அப்பா அப்படின்னு பெரிய வாசிப்போம். ஒரு ஆறாவது தெரியுமா? ஒரு சின்ன உண்டா? இந்த கிழந்தா இந்த கட்டை கட்டிட்டு அழகு. பொறாம வேண்டியதுதான். ஆனா விரும்புறவங்க இல்ல, வித்துவத்தன்மை இல்ல. அப்பதான் கலை வளரும். நேக்கு என்னமோ நீ எப்பவும் பாடிண்டே இருக்கிறது பிடிக்கிறது. நேக்கு இந்த ஊஞ்சல ஆடிண்டே இருக்கிறதா பிடிக்கிறது. உங்க இடத்துலயும் ஒரு ஊஞ்சல் ஆடினா நல்லா தான் இருக்கும். ஊஞ்சல் ஆடுறத ஒட்டட வரட்டு தோலை கூட ராத்திரியில வாக்க வாசிக்கிறது. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் பறிச்சு வச்ச வாசனை பூ. வா உன் தலையில சூட்டி விட. பாக்குறேன் இது எத்தனை நாளைக்கு தான் நடக்கும்ங்கிற பாக்குறேன். ஏமா அடுத்த தெருவு குழந்தை கொண்டு வந்து ஆராத்தி எடுத்துட்டு இருக்காளே பாட்டி, சொல்லாதடி திருஷ்டி பண்ணிட போகுது. உனக்கு நான் திருஷ்டி கழிக்கிறேன், உனக்கு ஒரு குறையும் வராது. ஏன் பாட்டி இந்த ஆப்பிள ஏதோ உனக்கு குறையிற ஆப்பிள இருக்க? நீ தேடிங்க உங்க ரங்கமணி தானே பாக்குற. உன் கண்ணு அங்க இங்க அளவாயிருதுல இருந்தே தெரியறது. நான் ஒன்னும் ரங்கமணி தேடிட்டு வரல. கங்கா, இந்த காசி பாட்டியும் ஒரு காலத்துல வயசு குட்டியா இருந்தவராண்டி. இந்த இடத்துல உன்னுடைய இசையை கேட்டு நான் இங்க தாளம் போட்டு இருக்கேன், அவன் எங்க தாளம் போட்டு இருக்கானோ. சாமி, நீங்க எங்களை தொட்டாவே தீட்டுங்க. ஏன் தப்பட்டவர ஆட்சி புரியாம முடிக்கிறீங்க? சரிதான் போடா. மேல தாளத்துல கூடவா மேல் ஜாதி கீழ் ஜாதி? ஐயோ, இந்த மாதிரி அனாச்சாரம்லாம் பண்றது உங்களுக்கே என்ன இருக்கா? இதெல்லாம் தொடரதே தோஷம். இத போய் தட்டின்னு இருக்கே. அடியே ஆச்சாரம். தட்டுறது மட்டும் இல்லடி, இப்ப பாரு. நேத்து கையோட விட்டு வச்சேன், அதை இந்த பூஜாவை விட்டு வச்சுட்டியா? வாடா கணக்கு. சதா இப்படி தோட்டம் உறவுன்னு அறிஞ்சிட்டு இருக்கேன். காலத்துல வந்து கொஞ்சம் மூடாவும் சாப்பிட்டு போடாத. என்ன பண்ண சொல்றேன்? அங்க வியாபாரம் என்ன அவ்வளவு சுலபமாவா தகஞ்சுடுறது? என்னாச்சு? நம்ம வாழை தோட்டத்துல 100 தார் இறக்கினேன். ஒரு வழியா விலையை பேசி முடிச்சுட்டு இப்பதான் எண்ணி விட்டுக்கோங்க. இந்த உங்க கைச்செலவுக்கு வச்சுக்கோங்க. கைச்செலவுக்கு இல்லடா, வழி செலவுக்குன்னு சொல்லு. காசியில போய் கங்கையில தீர்த்தமாட வேண்டாமோ? தெரியுமே, ஏதோ வயசான காலத்துல விரும்பினதை வாங்கிப்ப வாய்க்கு ருச்சியா பண்ணி சாப்பிடுவேன்னு பார்த்தேன். சரியான காசி பைத்தியம் மாதிரி. உங்க அம்மா காசு பைத்தியமா இல்லாத வரைக்கும் சந்தோஷப்படுறா அபிஷ்டு. அது சரி. ஏதோ உன் தகப்பனார் அவர் பங்குக்கு பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டா. நான் என் பங்குக்கு கொஞ்சம் புண்ணியத்தையாவது சேர்த்து வைக்கணுமோ இல்லையோ? ராக சுரூபவா சாத்தியா சுகோதண்ட பஞ்சதன் மாத்திர சகாயகா காசி விஸ்வநாதா விசாலாட்சி தாயே அம்பிகே, என்னை என்னைக்கு கூப்பிட போறேன்? என் கரியை என்னைக்கு தீர்க்க போறேன்?